நகரிலிருந்து நம்மிடம் வந்து பயின்று வெற்றி பெற்று தற்பொழுது தஞ்சாவூர் ஆரையாக செலக்ட் ஆகி கும்பகோணம் தாலுக்கா ஆஃபீஸில் இனிமேல் நீங்கள் இவங்களை பார்க்கலாம். செல்வி மெகரோனிசா பேச அழைக்கிறேன். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மெஹரோனிஷா. என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் கும்பகோணத்துலேருந்து திருச்சிக்கு வீக்கெண்ட் கிளாஸுக்கு சனியார் போயிட்டு வருவோம். அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே போய் ஒரு 6 மந்த்தில் எங்களுக்கு வந்து பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகணுமா, இனிமேல் போக வேண்டாம், சார் ரொம்ப திட்டுறார். சார் பற்றி சொல்லணுன்னாக்கா புகழ்ந்து நிறையா சொல்லலாம். ஆனால் அவர் எங்களை பயங்கரமாக திட்டினார். அவர் வந்து எங்களை திட்டி தான் படிக்க வைக்கணும்னு எந்த அவசியமும் அவளுக்கு இல்லை. காசு வாங்கிட்டு கிளாஸ் டீச் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எங்களை வந்து 2 ஹவர்ஸ் வந்து படிக்கலைன்னா படிச்சுட்டு வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்பார் சார். டெய்லி வந்து கிளாஸில் கொஸ்டின் கேட்பார். நான் ஃபஸ்ட்டு நியூவாக ஜாயின் பண்ணும்போது என்ன தான் அதிகமாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு வந்து 2 மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அவர் என்ன பண்ணுவார்னா 3 o'clock தான் வந்து சாப்பிடவே, லஞ்ச் ஹவர்ஸே 3 o'clock தான். 2 மணிக்கு சாப்பிட எனக்கு பசி வந்தோடனே நான் அப்படியே டல் ஆகிடுவேன். இப்படி உட்காந்துருப்பேன் கிளாஸில். ஃபஸ்ட்டு போன டைம்லலாம். அப்போ சார் வந்து என் பேரை கூப்பிட்டு நிற்க வச்சுருவார். நிற்க வச்சு 2 ஹவர்ஸ் அப்படியே நிற்க வைப்பார். நிற்க வச்சு எனக்கு வந்து அப்போல்லாம் ரொம்ப பயந்துட்டு போகணுமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அந்த குரூப் 1 குரூப் 2 அதெல்லாம் படித்து பாஸ் ஆகி அவங்களுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் நடத்துகிறப்போ சார்கிட்ட வந்து படித்து இவ்வளோ பேர் வராங்களே, நம்மளும் ஒரு நாள் அப்படி வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு போய் படித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போனோம். நாங்கள் டெய்லி வந்து அந்த ட்ராவல் ஹவர்ஸ் வந்து ரொம்ப போர் அடிக்கும். அப்போது சாரு அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருவார். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் கொடுத்துட்டுவார். அந்த ஒர்க்கே அந்த ஃபுல் டே நாங்கள் அந்த வீக் ஃபுல்லும் நாங்கள் உட்காந்து படிப்போம். படித்து அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஈவினிங் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது படிச்சுக்கிட்டே போவோம். திருப்பியும் சாட்டர்டே கொஸ்டின் கேட்பார், சண்டே கொஸ்டின் கேட்பார். ஒரு நாள் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் வரீங்களாமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகேன்னு சொல்லி ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் பண்ணார். அதுக்கப்புறம் 100 rupees தான் சார்ஜு. என்ன தான் மோஸ்ட்லி அதிகமாக கொஸ்டின் வந்து மெஹரோனிஷா தான் அப்படின்பார். எனக்கு பக்கத்தில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உட்காரத்துக்கு வந்து பயப்படுவாங்க. ஒன்னே கொஸ்டின் கேட்குறாரு, ஒன்று கொஸ்டின் கேட்டாக்கா என்னையும் கொஸ்டின் கேட்பாரு அப்படின்னு சொல்லி யாரும் பக்கத்தில் உட்காரத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் போக ஏன் இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம படிப்போமே அப்படின்னு சொல்லி படித்து கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பயும் இப்போ 3 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 4th கொஸ்டின் உங்களே கேட்டு நிற்க வைப்பார். நம்ம சொல்லிட்டதுனால நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்னு கூட நினைக்க வேண்டாம். 4th கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம படிச்சிருக்கோம். சார்கிட்ட போய் நம்ம படித்து நான் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்கிறத விட சார் வந்து எங்களை புஷ் பண்ணி அவர் படிக்க வச்சார். எங்களை படிக்க வச்சு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இங்கே நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் திட்டலை. சாரை மாதிரி ஒரு ஆளை நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார் அடிக்கிறது போகிறது வரது தான் நீங்களாம் பார்த்துருக்கீங்க தவிர எங்கள் டைரக்டர் சார் மாதிரி, நான் திருப்பி சொல்கிறேன், எங்கள் டைரக்டர் சார் மாதிரி நீங்களாம் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அப்புறம் கோபால் சார்னு சொல்லணும். கோபால் சார் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தார். எங்களுக்கு நல்லா டீச் பண்ணார். ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து BA எக்கனாமிக்ஸ் MBA முடிச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு லைன் சின்ன லைன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். மெயினாக தான் கேட்பாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வர கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் வைஸாக இன்க்ளூடிங்காக உள்ளே போய் தான் எடுக்கிறாங்க கொஸ்டின்ஸ்லாம். ஸோ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சின்ன புக்காக தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ்லாம் சார்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளில போய் காசு கொடுத்து வாங்கி அதை படிக்கிறோம் படிக்காமல் அப்படியே விட்டுறோம். ஆனால் சார்கிட்ட நம்ம இருக்க மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த 7th புக் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேருந்தே கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி படித்தா தான் குரூப் 1லாம் பாஸ் ஆகி போக முடியும். ஸோ வந்து படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட படிக்கிறது ஈஸின்னு நினச்சிட்டு சாரை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாக்கா அந்த அகாடமி வந்து மேலும் வளரணும்னு நான் சொல்கிறேன். நான் ரொம்ப விஷ் பண்ணி நம்ம ஃப்ரைடே நான் ப்ரே பண்ணிப்பேன். நான் சாரோடைய பேரை வந்து நான் என்னுடைய வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் நான் வச்சுருக்கேன். அவருடைய பேரை வந்து ப்ரேயரில் சொல்லி நான் டெய்லி நான் வேண்டுறேன். இது வந்து உண்மை. இது ஏன்னாக்கா சனியார் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கும்பகோணத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இப்போ வந்து சார் வந்து நான் ஜான்சராபாத் நகர்லேயே ஒரு கிளாஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதனால வரைக்கும் எனக்கு தெரியல.
இனிமேல் அவர் நான் குரூப் ஒன்றுக்கெலாம் நான் வந்து இங்கேயே படிச்சுக்கலான்னு இருக்கேன். இங்கே இருக்கிற பகுதி மக்களின் சார்பாக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். திருச்சி சாதாரணமாக இல்லை, போய் இந்த பஸ் ட்ராவல் ஹவர்ஸ்லையும் படிச்சுட்டு சார்ட்டையும் போய் அங்கே போய் நிற்கணும். நம்ம நின்று அவர் பாட்டு கொஸ்டின் கேட்பார், அதுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறேன்னாக்கா அது சார் தான். கண்டிப்பாக சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மாவும் மீறி எங்கள் அப்பா அம்மா போகலாம் அனுமதிச்சாங்க. எங்கள் இஸ்லாம் இதில் வந்து யாரும் அவ்வளோ வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். சார் நான் பாஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டாக்கா எங்கள் டைரக்ட் சார் தான். இப்போது வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கம்மி தான், இதெல்லாம் சும்மா ஜுஜுப்பி அப்படின்னு சொல்லலாம். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட்சஸ் ஓடும். நல்லா டீச் பண்ணுறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு. நம்மளை ரொம்ப ஊக்கப்படுத்தி புஷ் பண்ணி, இப்போ நான் மட்டும் ஆரே இல்லை, இப்போது 2 கை கால் எல்லாம் கண் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் தேஞ்சூர்லேருந்து சத்யாவரன் ஒரு அண்ணன் வராங்க. அவங்களுக்கு வந்து 2 கண்ணும் வந்து தெரியாது, பிளைண்டு. அவரே பாஸ் ஆகிருக்காரு. அவர் வந்து எழுத மாட்டார். நாங்களாம் எழுதி வச்சுக்கிட்டு குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருப்போம். பட் வந்து அவர் வந்து அப்படியே கேட்டுகிட்டே உட்காந்துருப்பார். சாரோட ஃப்ரெண்ட் இதில் தான் உட்காந்துருப்பார் சேரில். அவர் அப்படியே கேட்டு தான் எப்படி இந்த அண்ணன் பாஸ் ஆவாங்க அப்படின்னு நான் நினச்சது உண்டு. நான் சம்டைம்ஸ் அவர் அழைச்சிட்டுலாம் மேலெலாம் போயிருக்கேன். நான் அப்போல்லாம் யோசிப்பேன், இவங்களாம் எப்படி படித்து எப்படி வருவாங்களா அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் இப்போ அவர் வந்து என்னுடைய பேட்ச்லேயே வந்து 6 பாஸ் ஆகி தேஞ்சூரில் இருக்கார். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு மற்ற இன்ஸ்டியூட்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பெருமைக்காக சொல்லலை, நான் ஒரு இன்ஸ்டியூட்லாம் போய் படித்து பார்த்து தான் நான் சொல்கிறேன். வீட்டில் உட்காந்து நான் படித்து எதையும் சாதிக்கலை. ஸோ NRIS அகாடமி பற்றி நான் கேள்விப்பட்டு அங்கே போனேன், போய் கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ படித்து இப்போது நல்லா இருக்கேன். இன்னும் வருவேன். சார்ட்டை வந்து திருப்பியும் அவர் வந்து நான் இங்கே ஆரம்பிக்கலாமா, நீ அங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லணும். சனியார் நான் கண்டிப்பாக நான் போவேன். நான் போய் அங்கே குரூப் ஒன்றுக்கு நான் பாஸ் ஆகணும். சார்ட்டை தான் நான் படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து IASக்காக தான் நான் போனேன். அவர்கிட்ட IAS படிக்கிறதுக்காக தான் நான் போனேன். எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நான் குரூப் ஒன்று வந்து மாற்றிக்கிட்டு சார்ட்டை ரொம்ப கெஞ்சினேன். சார் வேணாம், நீ படி, நீ நல்லா படிப்ப, நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் தான் கொடுத்தாரு தவிர உடனே மாற்றவே இல்லை. அவர் ரொம்ப நான் அழுதே சாதிச்சிரு அப்படின்னு சொல்லி குரூப் ஒன்றில் எனக்கு மாற்றி விட்டார். குரூப்பில் மாற்றி விட்டு இப்போ குரூப்பில் வந்து 6 செலக்ட் ஆகிருக்கோம். குரூப் 4 நான் பாஸ் ஆனேன். சார்ட்டை வந்து படித்து தான் நான் பாஸ் ஆனேன். அதுக்கப்புறம் சொல்ல போனோன்னா சார் ஃபேமிலி நல்லா இருக்கணும். சார் வந்து இன்னும் நிறையா அந்த மாதிரி அகாடமி ஆரம்பித்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி படித்து முடித்தவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த சின்ன ஸ்டூடெண்ட், இந்த சின்ன பையன் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த கேன் டிவியில் கால் பண்ணி ரொம்ப சொல்கிறாங்கன்னா எங்கள் சார் எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை இழுக்கிறான்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ சின்ன பசங்களே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் சார் இன்னும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சார்கிட்ட வந்து ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க கேன் டிவியில், நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே மாதிரி டிகிரி முடித்தவங்க வந்து எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பாருன்னு பார்த்துங்க. கிளாஸ் மட்டும் போயிட்டோன்னா கொஸ்டின் கேட்குறாரு நம்ம அழுதுட்டு இருக்கிறத விட அவரை நம்ம கேர் பண்ணிக்கிறாருன்னு தான் சொல்லணும். கொஸ்டின் கேட்குற மூலமாக நம்மளை வந்து வாட்ச் பண்ணி கேர் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ வந்து அவர் கொஸ்டின் கேட்க விடுறாரோ உடனே அவ்வளோதான், சரி நம்மளை கேர் பண்ணது விட்டுட்டார் போல இருக்குது, அப்படி தான் நாங்களாம் பேசிகிட்டு இருப்போம். சாரை நாங்கள் பின்னாடிலாம் நாங்கள் திட்டுவோம், சார் என்ன இப்படி இருக்கார், இப்படிலாம் ரொம்ப நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு. ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், சார் எங்களை திட்டினால தான் இப்போ படித்து நாங்கள் வந்திருக்கோம், அது கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சார் நல்லா இருக்கணும், சார் ஃபேமிலி நல்லா இருக்கணும். இன்னும் இதே மாதிரி நிறையா அவர் வந்து ஆரம்பிக்கணும். நன்றி.